சந்திர சமான வர்ணம் சுவதந்தபாசாங்குதரட்டு காணி கசகீர்தரானம் கமலாசனசம் விக்னேஸ்வரம் நௌமி சதா பிரஜன்னம். எல்லாம் வல்ல விக்னேஷ் பெருமான் திருவருள் முன்னிக்க எம்பெருமானுடைய ஆலயத்தின் அருகாமையில் இருக்கும் முன்பள்ளி ஆனது எந்த ஒரு கைங்கரியங்களையும் எடுக்கும் பொழுதும் எம்பெருமானுடைய இதில் வந்து அவரை தரிசித்து அதன் பிறகுதான் இந்த விழாவை முன்னெடுப்பது வழமை. அந்த வகையிலே 2026ஆம் ஆண்டுக்கான கண்காட்சியும் மற்றும் சிறுவர் சந்தையும் இதுக்கு இந்த விழா முன்னெடுக்க இருக்கின்றன. இவ்விழாவின் அமைப்பாளருக்கும் இவ்விழாவுக்கு வருகை தந்திருக்கும் பிரதம விருந்தினர்களுக்கும் முன்பள்ளி ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் உத்தியோகத்தர்களுக்கும் வளர்களின் தாய் தந்தை மற்றும் பெரியவர்களுக்கும் இன்னொரு வணக்கங்கள் உரித்தாகுகிறது. இவ்விழாவானது சிறப்புடன் நடைபெற வேண்டும். இவ்விழாவில் பங்கு பெற்றும் மழலை செல்வங்கள் அந்த கண்காட்சியிலே வச்சிருக்கின்ற பொருட்கள் சிறுவர் சந்தைகள் அவர்கள் முன்னெடுக்கின்ற எந்த ஒரு கைங்கரியங்களும் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று எம்பெருமானிடத்தில் பிரார்த்திக்கின்றனர். மழலைகளுக்கும் இவ்விழாவுக்கு வருவதற்கும் அனைவருக்கும் எம்பெருமானுடைய திருவருட் கடாட்சம் கிடைக்க வேண்டும். சேமஸ்தரிய வீரிய விஜய ஆயுர ஆரோக்கிய ஐஸ்வர்யானாம் காமியார்த்த பிரபிரசாத்த சித்தியர்த்தம் பூர்வ பூர்வ ஜென்ம எகஜென்ம பாவதோஷ வரிகாத்நாத்த சித்தியர்த்தம் தேக ஜடகாத்திர ஆரோக்கியத்திற்றம் வித்யாவி விருத்தி சித்தியர்த்தம் லட்சுமி கடாட்சியத்திற்றம் மங்கள வாத்து சித்தியர்த்தம் தீர்க்க ஆயுள் விருத்தி சித்தியர்த்தம் உத்தியோக லாப விருத்தி சித்தியர்த்தம் சமஸ்தமங்களா வாத்து சித்தியர்த்தம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து எனது நெல்லாசிரியர் நெல் வாழ்த்துக்களை வழங்குவது பெருமாள் செய்கிறேன். நன்றி. பார்க்கணும் தம்பி. தம்பி இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க தம்பி. தம்பி இங்கே பாருங்க. தம்பி இந்த கேமரா இதை பாருங்க. தம்பி இங்கே பாருங்க. சரி தம்பி இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. சரி தம்பி இங்கே பார்க்கணும். சரி வாங்க வேறு வாங்க. தம்பி இங்கே பாருங்க. தம்பி இங்கே பாருங்க. வாங்க தம்பி இங்கே பாருங்க. வாங்க தங்கச்சி இங்கே பாருங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, கேமரா பாருங்க, இங்கே பாருங்க. ஹலோ வாங்க. ஓ தங்கச்சி இங்கே பாருங்க. சரி வாங்க. இதில் வாங்க. வாங்க இதில் வாங்க. தங்கச்சி இங்கே பாருங்க. தங்கச்சி இங்கே பாருங்க. வாங்க தங்கச்சி இங்கே பார்க்கணும். இங்கே பாருங்க. தங்கச்சி இங்கே பாருங்க. இங்கே பாருங்க. வாங்க தங்கச்சி இங்கே பாருங்கம்மா. தங்கச்சி இங்கே பார்க்கணும். இங்கே பாருங்க. தங்கச்சி இங்கே பாருங்க. வாங்க இங்கே பாருங்க. வாங்க இங்கே பாருங்க. இங்கே பாருங்க தங்கச்சி இங்கே பாருங்க. சரி வாங்க இங்கே பாருங்க. வாங்க தங்கச்சி இங்கே பாருங்க. தங்கச்சி இங்கே பாருங்க. இங்கே பாருங்க பாருங்க. வாங்க தம்பி இங்கே பாருங்க. தம்பி இங்கே பாருங்க. தங்கச்சி இங்கே பாருங்க. தம்பி இங்கே பாருங்க. ஹலோ ரைட் வாங்க தம்பி இங்கே பாருங்க. ஓ தம்பி இங்கே பாருங்க. பாருங்க வாங்க தம்பி இங்கே பாருங்க. இங்கே 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 பாருங்க. ரைட் வாங்க வாங்க இங்கே பாருங்க. தம்பி இங்கே இங்கே ரைட் வாங்க வாங்க. ஓ தம்பி இங்கே பாருங்க. ரைட் தம்பி இங்கே பாருங்க. இங்கே பாருங்க.
சரி வாங்க. தங்கச்சி இங்கே பாருங்க, வாங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே கேமரா பாருங்க. வாங்க, இங்கே பாருங்க. சரி தங்கச்சி இங்கே பாருங்க. ரைட் வாங்க. ரைட் எல்லாரும் இங்கே பாருங்க. பிள்ளை இங்கே பாருங்க. சரி என்ற பொய்யாமொழி பிளவர் திருவள்ளுவரே
அதிபர் திரு பாலகிருஷ்ணன் ஜசிதரன் அவர்களை இருகரம் கூப்பி இன்னுவத்துடன் பொன்பள்ளி சமூகத்தின் சார்பில் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். மேலும் நமது விழாவிற்கு வருகை தந்திருக்கும் பெரியோர்களே, பெற்றோர்களே, நலம் விரும்பிகளே, என் சக தோழர்களே அனைவரையும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். Principal of Hindu Primary School. To all of us, also welcome our professors, teachers, parents, my teachers, and my dear friends. Welcome, enjoy and encourage our efforts. Thank you. இன்றைய இந்த கால்கோள் விழா கண்காட்சி மற்றும் சிறுவர் சந்தை 2026க்கு முதன்மை விருந்தினராக வந்து நடத்திக் கொண்டிருக்கும் வட இந்து ஆரம்ப பாடசாலை பாலகிருஷ்ணன் ரசிகர் அவர்களுக்கும் இங்கு வந்திருக்கும் அனைத்து விருந்தினர்களுக்கும் இன்றைய விழாவின் நாயகர்கள் மாணவர்களுக்கும் அவர்களின் பெற்றோர்களுக்கும் மற்றும் நலன் விரும்பிகளுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முன்பள்ளியானது 1968ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஒரு சில காலங்களில் சில இடையூறுகள் ஏற்பட்டாலும் எத்தனை சவால்கள் இந்த முன்பள்ளி நடத்துவதற்கு வந்திருந்தாலும் எல்லாத்தையும் வெற்றிகரமாக முன்னெடுத்து இன்று வரை சிறப்பாக இது இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லிக் கொண்டதில் பெருமைப்படுகிறேன். இது இந்த முன்பள்ளி இவ்வளவு சிறப்பாக இயங்குவதற்கு முதல் காரணம் இங்கு கற்பித்துக் கொண்டிருக்கும் ஆசிரியர்களின் பங்களிப்பு, அவர்களுடைய சேவை அளப்பரியது. உங்களுக்கே தெரியும், காலை 8 மணிக்கு வந்துவிடும், போகும் வரைக்கும் 12 மணி, அதையும் கடந்தும் அவர்கள் இங்கே தங்களுடைய கடமையை செய்து கொண்டிருக்கிறார்கள். தன்னலமற்ற அந்த சேவை தான் இன்றும் இந்த முன்பள்ளி சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது காரணம். இந்த நிகழ்ச்சி எல்லாத்தையும் நீங்கள் பார்த்திருப்பீங்க. எவ்வளவு ஒழுங்கமைப்பு, சின்ன பிள்ளைகள், எங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கலாம், வீட்டில் ஒரு சொல்லி சொன்னா கேட்க மாட்டினா
ஆனால் எல்லாரையும் ஒழுங்குபடுத்தி சிறப்பான முறையில் இதை கொண்டு நடத்துகின்ற இந்த ஆசிரியர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். என்றைக்கும் பெற்றார்கள் சார்பில் நாங்கள் அவர்களுக்கு இந்த முன்பள்ளியின் முயற்சிக்கு அவர்களுடைய பங்களிப்புக்கு என்றும் நாங்கள் ஒத்துழைப்பு வழங்குவோம் என்று கூறிக்கொண்டு, அடுத்தது இந்த முன்பள்ளி தொடர்ந்து நடப்பதற்கு முக்கியமாக ஆசிரியர்கள் சம்பளத்துக்கு அல்லது நிகழ்வுகளுக்கு நிறைய பேர் நிறைய உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் முதன்மையானது கிளை மகா வித்தியாலயத்தின் பழைய மாணவர் சங்கம் லண்டன் கிளை. ஆசிரியர்களுக்கான பெருமளவு நிதியை அவர்கள் தான் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்தும் அவர்கள் நிதி பங்களிப்பு செய்து கொண்டிருப்பார்கள். அதே மாதிரி சேவன்லாப நிதி ஊழியர் நம்பிக்கை நிதியத்துக்கும் கூட நலன் விரும்பிகள் நிதி அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அது மட்டும் இல்லாமல் தனிநபர்கள் சிலர் இந்த நிகழ்வு கூட நிதி பங்களிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த விவரங்களை பெயர் விவரங்களை முதன்மை ஆசிரியர் சொல்லுவார். ஸோ நான் அதை இங்கே தனிப்பட்ட முறையில் குறிப்பிட விரும்பவில்லை. அவர்கள் இந்த நிதி பங்களிப்பின் மத்தியில் தான் இந்த முன்பள்ளி சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அவருடைய நிதி எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, தொடர்ந்து பெற்றார்களின் பங்களிப்பு இங்கே இந்த நிகழ்ச்சி ஒழுங்கமைப்புக்கு முழுக்க சரீர உடம்பிலிருந்து எல்லா உதவியும் செய்வது பெற்றார்கள். அதையும் நாங்கள் குறைத்து மதிப்பிடக்கூடாது. நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இந்த 3 நிகழ்ச்சியை ஒன்றா நடக்கணும்னு சொன்னால் முக்கியமான ஆலய சூழலில் எல்லாத்தையுமே நாங்கள் துப்புரவு செய்ய வேண்டும், அதை ஒழுங்கமைக்க வேண்டும். அத்தனைக்கும் பெற்றார்கள் எந்த சலனமும் இல்லாமல் தாங்களே முன் வந்து இதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒற்றுமை முயற்சி பங்களிப்பு என்றைக்குமே தொடர வேண்டும் என்று பெற்றார்களையும் கேட்டுக்கொள்கிறேன். அதனைத் தொடர்ந்து முன்னைய காலங்களில் இந்த முன்பள்ளியை நிர்வகித்த நிர்வாக குழு சிறப்பாக ஒழுங்கமைத்தது. அதனால் தான் இன்றைக்கு நாங்கள் முறையில் என்று பேசக்கூடியதாக இருக்கிறது. அந்த செய்த விஷயங்கள் ஒன்று நிதி பங்களிப்பு. வெளியிடங்களில் இருந்து நிதிகளை சேகரித்து ஒரு நிலையான வைப்பில் இட்டு எதிர்காலங்களில் ஆசிரியர்களுடைய சம்பளத்தை நிலையான வைப்பிலிருந்து பெறுவதற்கு தேவையான ஒழுங்கமைப்புகளை ஆரம்ப கட்ட ஒழுங்கமைப்பு செய்திருக்கிறார்கள். உண்மையிலே அது பாராட்டக்கூடியது. எதிர்வரும் காலங்களில் தொடர்ந்தும் இந்த முன்பள்ளி இயங்க வேண்டும் என்றால் நிதி மிக முக்கியமானது. அதை நாங்களே திரட்டக்கூடியதாக பெற்றார்களோ அல்லது நாங்களே தொடர்ந்து ரன் பண்ணக்கூடிய இருக்க வேண்டுமே தவிர எப்போதுமே வெளி உலகங்களை கேட்டுக்கொண்டிருக்க முடியாது. ஏனென்றால் அவர்களும் ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு சொல்லுகிறார்கள். முக்கியமாக வெளிநாட்டு உதவி இங்கிருந்து போய் தொடர்ந்து இருக்கிறவர்கள் செய்து கொண்டிருப்பார்களே தவிர அவர்களுடைய பிள்ளைகள் தொடர்ந்தும் செய்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஒரு காலத்தில் அவர்களை ஏன் நான் செய்ய வேண்டும் என்று கேட்டிருந்தால் அது சிக்கலாக போகும். அதனால் இது தொடர்ந்து இயங்குவதற்கு நாங்கள் எங்களான என்ன வழிகளை காண முடியுமோ அதை கண்டு தொடர்ந்து இயங்க வைக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அதனால் முக்கியமானது அவர்கள் செய்தது போல இந்த குழுவும் நிதி திரட்டுவதற்குரிய முக்கியமான பங்களிப்பை நாங்கள் தேட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, அடுத்தது இன்னும் ஒரு தற்காலத்தில் எங்களுடைய பள்ளி மாணவர்கள் கிட்டத்தட்ட 45 பேர் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த முன்பள்ளியில். அப்படியானால் நிதி சட்டத்தின்படி ஒவ்வொரு 15 மாணவர்களுக்கும் ஒரு ஆசிரியர் நியமிக்கப்பட வேண்டும். அப்போ எங்களுக்கு 3 ஆசிரியர்கள் நியமிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. முக்கியமாக நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள், இருக்கின்ற ஆசிரியர்கள் எந்த சலசலப்பும் இல்லாமல் அந்த மேலதிக பொறுப்பை வைத்துக்கொண்டு சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் விளங்கி இருக்கும். அவர்களுக்கு தொடர்ந்தும் பிரச்சனை கொடுக்காமல் வேலை பழுவை கொடுக்காமல் இலகுவாக்குவதற்கு இன்னும் ஒரு ஆசிரியரை நியமிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அது இலகுவான விஷயம் இல்லை, சம்பளம் கொடுப்போம், அங்கேதான் பிரச்சனை இருக்குது. ஸோ சம்பளத்தை நாங்கள் கொடுப்பதற்குரிய நிதியை எப்படி திரட்ட வேண்டும் என்பது நாங்கள் சிந்திக்க வேண்டும். பெற்றார்களே 15 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்பது தனிப்பட்ட கவனிப்பு அப்போதான் சிறப்பாக இருக்கும். ஸோ நிறைய பேரை சேர்த்து போட்டு கொஞ்சம் டீச்சர்ஸை வச்சுக்கிற இந்த யோசனை இல்லை. ஸோ அப்படியான ஒரு சூழ்நிலையில் இப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் 3வது ஆசிரியரை சேர்ப்பதற்குரிய வழிவகைகளை நாங்கள் தேட வேண்டும். முக்கியமான நிதி பங்களிப்பு. நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களோ அல்லது உறவினர்களோ 6வது இந்த முன்பள்ளிக்கோ அல்லது இந்த ஊருக்கு உதவி செய்ய விரும்பினால் நீங்கள் ஒன்று செய்யலாம். பல நிர்வாகங்கள் செய்த மாதிரி ஒரு பெருமளவு நிதி என்ற திரட்டி நாங்கள் ஒரு நிலையான வைப்பில் விட்டு இந்த முன்படி தொடர்ந்து இயக்குவதற்கு ஆவணம் செய்வதற்கு நாங்கள் ஏதாவது முயற்சி முன்னெடுக்கலாம். இது நீங்கள் சுட்டிக்க வேண்டிய விடயம்.
அடுத்தது ஓகே 3வது ஆசிரியர் சேர்க்கும் போது எங்கட முறையை அர்ப்பணிப்பை தொடர்ந்து பின்பற்றி செய்ய வேண்டிய ஆசிரியரை கண்டுபிடிக்க வேண்டிய தேவையும் இருக்கிறது. இப்போ ஓகே வந்திருந்து இப்போதைய ஆசிரியர் பாத்திரத்திலையும் எவ்வளவு அர்ப்பணிப்போடு செயல்படுகிறார்கள். அதே மாதிரியான அர்ப்பணிப்பு 3வது ஆசிரியர்கள் நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இலகுவாக நாங்கள் கண்டுபிடிக்கிற ஆசிரியர் இந்த சூழலுக்கு பொறுத்த மாதிரி இதை தொடர்ந்து முன்னெடுத்து நடத்தக்கூடிய ஒரு ஆசிரியராக இருக்க வேண்டும். அதுவும் ஒரு பிரச்சனை இருக்கிறது. ஸோ அதையும் நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். முதல் என்னதான் இருந்தாலும் அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய நிலையில் வந்த பிறகுதான் நாங்கள் முதல் ஆசிரியரை நியமிப்பதை பற்றி சிந்திக்க வேண்டும். ஆனால் இது உங்கள் எல்லாருக்குரிய பெற்றாரே எல்லாருக்குரிய ஒரு வேண்டுகோள், நிதி வளத்தை அதிகரிப்பதற்கு உங்களால் உதவிகளோ உங்கள் உறவினர் உதவிகளோ தேடி ஏதாவது ஒரு வழிகளை முன்மொழியுங்கள். நாங்கள் அதை பரிசீலித்து தொடர்ந்து இந்த முன்மொழி சிறப்பாக சுயமாக இயங்குவதற்குரிய வழிகளை தேடி கொள்வோம். ஓகே, அடுத்தது இன்னொரு அறிவிப்பு என்னென்றால் இன்று உங்களுக்கு தெரியும் ஆசிரியர்கள் அர்ப்பணிப்போடு நேற்று சனியாரும் பார்க்காமல் தொடர்ந்து வேலை செய்திருக்கிறார்கள். அதனால் பெற்றார்களின் அனுமதியோடு நாளைய தினம் இந்த முன்பள்ளிக்கு விடுமுறை என்று அறிவித்துக் கொள்கிறோம். பெற்றார்களே ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. ஆசிரியர்கள் தொடர்ந்து இன்றைய வேறு நாளாக கூட எடுத்துக்கொண்டு நாளைக்கு அவர்களுக்கு விடுமுறை வழங்கப்படுகிறது. அதனால் நாளைக்கு முன்பள்ளி இல்லை என்பதை அறிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது ஓகே, எதிர்வரும் காலங்களில் நாங்கள் ஏதாவது சிறப்பாக செய்ய வேண்டும் என்றால் உங்களுக்கு ஏதாவது குறை நிறை இருந்தால் நேரடியாக இந்த மகாத்மா குழுவுக்கு தெரியப்படுத்துங்கள். முன்னேறுவதற்கு நாங்கள் அதை எடுத்துக்கொண்டு என்ன செய்யலாம், எப்படி மாற்றலாம், எப்படி முன்னேற்றலாம் என்பதை நாங்கள் உள்வாங்குவதற்கு தயாராக இருக்கிறோம். ஸோ உங்களுடைய ஆலோசனைகளை எங்களுக்கு சொல்லுங்கள். என்னென்ன வழிகளை நாங்கள் எதிர்க்கலாம் அல்லது என்னென்ன பிரச்சனை இருக்கிறது, இப்போ அதை எப்படி மாற்றலாம், எப்படி முன்னேற்றலாம் என்பது எப்போவுமே எல்லாரும் இன்னொரு சரியான செயல்பாடுகள் செய்யப்படுவதில்லை. உங்களுடைய ஃபீட்பேக், அதாவது பின்னூட்டங்களாகத்தான் நாங்கள் எங்களை முன்னேற்றிக் கொள்ள முடியும். உங்களுக்கு ஏதாவது இருந்தால் நேரடியாக வந்து பதில் பண்ணலாம். என்ன பிரச்சனை இருக்குது, அதை இப்படி திருத்திக் கொள்ளணும், இது பெட்டராக செய்யலாம் என்று சொன்னீங்கன்னா அதை நாங்கள் திருத்திக் கொண்டு ஒற்றுமையாக எப்போவுமே இங்கே பார்த்தீங்கன்னா மாவட்ட குழு பெற்றார் ஆசிரியர்கள் பிள்ளைகளுடைய அந்த ஒற்றுமை நலன்களுக்கு ஒற்றுமையை தொடர்ந்து பேடி சிறப்பாக கொண்டு செல்ல வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உங்களிடம் வந்து விட நன்றி, வணக்கம்.
பொம்மையாக பார்க்கிற அடிமையாக்க நினைக்கிற துப்படியே போனாக்கா பூச்சி இங்கே வாழும்டா புழுவும் இங்கே வாழும்டா மனுஷ பையா இனமட்டம் மண்ணாகி போகும்டா. நன்றி, வணக்கம். Good morning, all of the night. Picture pattern is falling from the sky. Here is my umbrella to give me safe time. Let the rain is over and sun begins to glow. Little flowers start to grow and grow and grow and grow. Thank you. குற்றலை சிலை விநாயகர் பாத விருந்தாரங்களை பணிந்து கொண்டு இன்று எமது அழைப்பை ஏற்று பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் வட இந்து ஆரம்ப பாடசாலை அதிபர் திரு பாலகிருஷ்ணன் ஜசுதரன் அவர்களே மற்றும் எமது பாடசாலை குற்றலை மகாவித்யாலய அதிபர் உப அதிபர் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் மற்றும் ஏடிய அதிபர்கள் ஆசிரியர்கள் முன்வழியின் நலன் விரும்பிகள் மற்றும் பெற்றோர்கள் எமது சக முன்வழி ஆசிரியர்கள் மழலை செல்வங்கள் அனைவருக்கும் இந்நேர வந்தனர்கள். இன்றைய நிகழ்வானது இந்த வருடம் ஆரம்பமாகி சரியாக 43 நாட்கள் பாடசாலை நடைபெற்றது. அதிலும் பிள்ளைகளின் வரவு இப்போது மிக மிக குறைவு. முக்கிய காரணம் பிள்ளைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் அது பெற்றோர் தான் கவனிக்க வேண்டிய ஒரு விடயம். அந்த வகையிலும் இந்த பிள்ளைகளை 43 நாட்களுக்குள் இன்னமும் கூட பிள்ளைகளை ஒழுங்கமைத்து செயற்படுத்தி மேடை ஏற்றுவது என்பது மிகவும் கடினமான விடயம் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். இருந்தாலும் இந்த ஆரம்ப காலத்திலே பிள்ளைகளுடைய செயற்பாடுகள் மேடையில் செய்வதே ஒரு அற்புதம் தான். நீங்கள் எல்லாம் அந்த காலங்களில் மேடையிலே கண்டது இல்லை. ஆனால் இப்போதைய பிள்ளைகள் மிகவும் புத்திசாலிகளாக இருக்கிறார்கள். அடுத்ததாக இந்த முன்பள்ளி வரலாறு எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிந்தது. இந்த முன்பள்ளி பாடசாலைக்கு ஆயத்தம் செய்வது. இந்த வருடம் தரம் ஒன்றில் பாடத்திட்டம் மாறி இருக்கின்றது. முன்பள்ளியில் 27ஆம் ஆண்டு மாறுதலுக்குரிய ஆயத்தங்கள் செயலமர்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் பெற்றோர் குறைபடுவது என்னன்னு சொல்ல ஆரம்ப கல்வி ஆசிரியர்களையும் முன்பள்ளி ஆசிரியர்களையும் தான் எழுத்துப்பழக்கவில்லை என்று. இப்போதும் எங்களுக்கு என்னும் வரவில்லை ஆண்டோண்ட ஆசிரியர்களை குறை கூறி கொண்டிருக்கிறார்கள், அங்கே படிப்பிக்கவில்லை என்று. அப்ப நான் அவர்களுக்கு சொன்னேன், ஆசிரியர்களுக்கு தேர்வு வைத்து அவர்களை என்ன சொல்கிறார்களோ அதைத்தான் ஆசிரியர்கள் செய்ய முடியும். இதை பெற்றோர்கள் விளங்கிக் கொள்வது குறைவு. அதனாலேதான் இந்த ஆசிரியர்களுக்கு பெற்றோர்களுக்கு விளங்கப்படுத்துவது மிகவும் சிரமம். முன்பள்ளியை பொறுத்தவரையிலே முன்பள்ளியானது பாடசாலைக்கு ஆயத்தம் செய்து அனுப்புவது மட்டுமே. அதிலே முதலே செய்ய வேண்டிய விஷயம் கேட்டல் திறன் விருத்தியும் பேச்சு திறன் விருத்தியும் பிள்ளைகளுக்கு சரியாக அமைத்து கொடுக்க வேண்டியது இந்த முன்பள்ளி ஆசிரியருடைய கடமை. அதற்காகத்தான் இந்த மேடை செயற்பாடுகளை கூடுதலாக செயற்படுத்த வேண்டும். நான் 2008ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு காலங்களில் நானும் வாழைப்பழம் மாம்பழம் எல்லாம் எழுதப்படத்தி சோதனை பேப்பர் வச்சுதான் பாடசாலைக்கு அனுப்பினோம். அப்படி அனுப்பும் போதே அங்கே குறைபட்டு கொண்டார்கள். பசு பால் தரும் கோழி முட்டையிடும் வந்து வளர்க்கவில்லை. ஆனால் இன்றைக்கு காலம் மாறி எழுத்து பயிற்சியே முன்பள்ளியில் இல்லை. முன்னெழுத்து பயிற்சி புள்ளிக்கோடுகளை இணைத்தல் மட்டும்தான் முன்பள்ளியில் செய்ய வேண்டும். அத்தோடு ஏனைய செயற்பாடுகள் கிழமையில் ஒரு நாளைக்கு ப்ரொஜெக்டர்ல பிள்ளைகளுக்கு பறவைகளின் மொழிகள் செயற்பாடுகள் அதுகள் போட்டு காட்ட வேண்டும். அதே மாதிரி ஒட்டி சித்திரங்கள் கைவேலைகள் அவற்றுக்கு தான் முக்கியம். இந்த பேச்சுத்திறன் கேள்வித்திறன் கட்டாயம். இப்போது பிள்ளைகள் பேசவில்லை கதைக்கவில்லை என்னோட டாக்டர்மார் என்ன சொல்லுவாங்கன்னா முன்பள்ளியை கொண்டே விடுகிறாங்க. நான் அவர்கள் வந்தவுடன் கேட்கும் கேள்வி போன் கொடுத்தேன். அது 6 மாதத்துக்கு கொஞ்ச நாள் கொடுத்தனாங்க, இப்ப கொடுத்துருக்கு. அப்ப நான் சொல்றது, நீங்க இங்கே கொண்டு வர வேண்டாம், வீட்டை அந்த போனை வாங்கிட்டு நீங்க நல்லா கதையும் பிள்ளை கதை சாப்பிட கொண்டு வாங்க. டாக்டர்மாருக்கு எங்களை கஷ்டம் தெரியாதானே, அதை கொள்ளார கொண்டே விடுவோம் கதைக்க பழக்கிறார். அவர் எங்களால் அது எவ்வளவு தூரம் நேரம் காணாது. ஏற்கனவே காலை 8 மணிக்கு வந்தா மத்தியானம் 1:30 வரையும் இங்கே இருந்துதான் நாங்கள் வெளிக்கிறோம். இதை விட சரி ஞாயிறு உங்களை நேரத்தை செலவழிச்சாதான் எங்களை முன்வழியை வளர்க்க முடியும். நான் 2008ஆம் ஆண்டு இந்த முன்வழிக்கு வந்த பிறகு இன்றைய வரையில எங்களை சுற்றி 11 முன்வழிகள் மூடப்பட்டிருக்கு. முக்கியமாக முன்வழி ஆசிரியர் சம்பள பிரச்சனை மிகவும் முக்கியமான காரணம்.
இப்ப வடமாகாணத்துல 51 ஆசிரியர்கள் மட்டும் உள்ளூராட்சி திணைக்களத்துல 2018ஆம் ஆண்டு உள்வாங்கப்பட்டு 2022ஆம் ஆண்டு உள்ளூராட்சி திணைக்களம் உள்வாங்கிய பிறகு 2018ஆம் ஆண்டு தான் 51 பேரை உள்வாங்கினார்கள். அவர்களுக்கு இப்போது சம்பளம் 58,000 ஓய்வூதியம் இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு கோல் பண்ணும் போது சொன்ன விஷயம் OLM மெட்ஸுக்கு சீடு போனால் ஏழாக கணக்கில் எடுக்கவில்லை. அந்த நேரம் இருந்த சிங்கரம் சார் அந்த மெட்ஸுக்கு சீடு எல்லாம் எத்தோடு எழுந்தோம்னு சொல்லித்தான் 51 பேரை எடுத்து இன்றைக்கு 58,000 சம்பளம் வழங்கப்படுது. மெட்ராஸ் கிளிநொச்சி கவுண்டியாவில் சில இடங்களில் அந்த ஆசிரியர் இந்த முன்பள்ளிக்கு நம்ம போக கிடைச்சது கடந்த விடுமுறையில் மிகவும் மோசமான நிலைமை. நினைத்து பார்க்கறதுக்கே கஷ்டமான அளவில் முன்பள்ளிகள் செயல்பட்டு வந்துருக்கு. கருத்துறையில 65 முன்பள்ளிகள் இருந்தது 2010ஆம் ஆண்டு. இன்றைக்கு 45 முன்பள்ளிகள்லாம் இருக்குது. அதுலேயும் ஒரு 15 முன்பள்ளி தான் எங்கட முன்பள்ளியின் அளவில் செயற்பட்டு கொண்டு இருக்கிறது. மற்ற முன்பள்ளிகள் இன்னும் செயற்படையில. எங்கட முன்பள்ளி வந்து தொழிற்திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்டு இந்த கைமாதத்திலிருந்து தொழிற்திணத்தில் இருந்த அடிப்படை சம்பளம் வந்து தொழிற்திணைகளோட தெரியும் ஊழியர் எல்லாருக்குமே அந்த சம்பளம் 30,000. அப்ப அந்த 30,000 அதுக்குரிய EPF ECFவும் கட்டுப்பட்டு கொண்டு இருக்கின்றது. அடுத்தது வந்து வடமாகாணத்துல வன்னி பகுதியில் 450 ஆசிரியர்கள் இந்த ராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். முன்பட்டுப்பட்ட அவர்களுக்கு 50,000 வரையில சம்பளம் கொடுப்பட்டு கொண்டிருக்கின்றது. அவர்களுக்கும் 2018ஆம் ஆண்டு எங்களுடைய அரசியல்வாதிகள் அரசாங்கத்துக்கு கல்வி அமைச்சுக்கு கடிதம் அனுப்பி அந்த ஆசிரியர்களை கல்வி திணைக்களத்துக்குள்ள உள்வாங்குவதற்காக ஒழுங்கமைப்பு செய்தார்கள். எப்படி என்று சொன்னா அந்த 50,000 சம்பளத்தை விட்டுவிட்டு இந்த 6,000 ரூபாய் கொடுப்பன கூட அவர்கள் தர வேண்டும். அவர்கள் வந்து ஆர்ப்பாட்டம் செய்த போது ஆளுநர் ரெஜினால்ட் குரே இருந்தவர் அவர் இருந்தபோது அவர் அதற்கு உடன்படவில்லை. அவர் சொன்ன விஷயம் நேரடியாக என்னன்னு சொன்னா நாங்கள் ராணுவமோ நாங்களோ அரசாங்கமோ உங்களை நிப்பாட்ட நினைக்கவில்லை, உங்களுடைய அரசியல்வாதிகள் தான் இதற்காக நீங்கள் கதைங்க. அது அப்படியே நிப்பாட்டப்பட்டு கடந்த வருடம் இறுதி பகுதியிலேயும் ஒரு கிளிநொச்சி மாவட்ட அரசியல்வாதிகள் கடிதம் எழுதியிருந்தார். திரும்பவும் அந்த ராணுவ கட்டுப்பாட்டில் இருந்து கல்வி அமைச்சுக்குள்ள முன்வழியில கொண்டு வரணும், அதை மாற்ற சொல்லும். ஆனா ஆசிரியருக்கு சம்பளம் கொடுக்கிற விஷயத்துல அவர்கள் மாறவில்லை. மாறாமல் இந்த மாற்றம் வராது. அடுத்தது முன்பள்ளியில வந்து 23 வருஷம் ஜியாரம்பையா ஒரு ஆள் பணிப்பாளராக இருந்தார். 1997ஆம் ஆண்டு தான் முதலாக முன்பள்ளி கல்வி அமைச்சகத்தில் வந்தது. அதுக்கு முதல் ஊராட்சி திணைக்களத்தில் தான் இருந்தது. இருந்து அந்த பணிப்பாளர் 23 வருடம் இருக்கும் வரையும் ஓரளவுக்கு முன்பள்ளித்துறை முன்னேறி கொண்டு வந்தது. அதுக்கு பிறகு இன்னைக்கு 5ஆவதாக ஒரு பணிப்பாளர் வந்திருக்கிறார். என்ன மாதிரி எங்களுக்கு தெரியாது. அவர்கள் 6 மாதத்துக்கு ஒரு மாறுவதால முன்பள்ளியிலே எந்த செயற்பாடுகளும் இல்லை. அந்தந்த முன்பள்ளி நிர்வாகமும் ஆசிரியர்களும் தங்களுடைய சுய சிந்தனையிலதான் இந்த முன்பள்ளிகள் வளர்ந்து கொண்டிருக்கிறதே தவிர அரசாங்கத்தின் செயற்பாடுல இல்லை. அரசாங்கம் கூட சொல்லியிருக்கிறது சொன்னா அரசாங்கமும் சமூகமும் இணைந்துதான் முன்பள்ளிகளை நடத்த வேண்டும் என்று சொல்லி அதனால சமூகத்திற்கு தான் முக்கிய பொறுப்பு இருக்கிறது. மற்றது முன்பள்ளி வந்து எந்த ஒரு அமைப்புகளை இயங்க வேண்டும் என்ற கட்டாயம் எங்கேயும் இல்லை. முன்பள்ளிகள் இயங்கலாம், தனியாரும் இயக்கலாம், அமைப்புகளும் இயக்கலாம், பெற்றோர் தலைமையில முகாமைத்துவ குழுவும் இயங்கலாம். ஆனால் எங்கே இயங்கினாலும் அந்த பெற்றோர் தலைமையிலான முகாமைத்துவ குழுவுக்கு தான் முழு பொறுப்பும் அதிகாரமும் கடிதங்கள் வந்தாலும் அங்கே வருவது. அங்கே ஆசிரியர் செயலாளர் தலைவர் ஒரு பெற்றோர், பொருளாளர் ஒரு பெற்றோர். இதுதான் நியதி சட்டமும் கூறுகிறது, வடமாகாண கல்வி அமைச்சின் ஜாப்டும் கூறுகிறது. அந்த வகையிலே எங்களுடைய முன்பள்ளியில் நான் செயலாளர் திரு தனஞ்சியன் அவர்கள் தற்போது செயலாளர் தலைவர், பொருளாளராக திருமதி ஜெயசாந்தி மற்ற உறுப்பினர்கள் எல்லாம் இங்கு கொண்டிருக்கிறோம். இந்த செயலாளர் தலைவருக்கு முக்கிய கடமைகள் இருக்கின்றன. நான் ஒரு முதன்மை ஆசிரியராகவும் பொறுப்பாக செயல்பட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம். அதே நேரத்தில் செயலாளராகவும் என்னுடைய கடமைகளை சரியாக செய்ய வேண்டும் என்ற வகையில் இந்த நிகழ்வுகளுக்கான நிதிகளை திரட்டுவதிலும் பங்களிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் எனக்கு இருக்கிறது. அந்த வகையில் இங்கே வந்திருக்கிற திரு சுப்பிரமணியம் கணேசலிங்கம் ஐயா அவர்களை தொடர்பு கொண்ட போது இந்த எங்களுடைய நிகழ்வுக்கு நிதிகள் தேவைப்படுகிறது, அதுக்குரிய அனுசரணைகளை வழங்கும் என்று கேட்டபோது அவர் தானாகவே முன்வந்தார். முன்வழியில் அவர் வந்தபோது கடந்த வருடம் கால்கோள் விழாவுக்கு ஏற்பட்ட செலவு விவரத்தை அவருக்கு காட்டி அதோட முன்வழி செலவுகளும் ஏற்படுகின்றது. 1,12,000 ரூபாய் மொத்தமாக போன வருஷம் செலவழிந்திருக்கிறது. அவர் ஏற்கனவே 1,00,000 ரூபாய் தருவதற்காக ஒப்புக்கொண்டுள்ளார். அந்த கணக்கறிக்கைகள் எல்லாம் கொடுத்து நான் என்னென்ன தாமாகவே முன்வந்து 1,30,000 ரூபாவை இந்த வருடம் கால்கோள் விழா கண்காட்சி செலவுக்காக அன்பளிப்பு செய்திருக்கிறார். அவருக்கு முன்படி சமூகத்தின் சார்பில் நான் தரமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர் தனது மனைவி தயந்தினி தேவி அவர்களின் நினைவாக இந்த அன்பளிப்பு இந்த அனுசரணையை செய்வதாக
கூறியிருக்கிறார். அவர் எவ்வளவு காலம் செய்வாரோ அது அவரை பொறுத்தது. அவர் தொடர்ந்து செய்து அவருக்கு நாங்கள் நன்றி கடமைப்பட்டவராக இருக்கிறோம். அதே போன்று மேலும் அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கும் எங்களுக்கு தேவைப்பாடுகள் இருக்கின்றது. நான் ஒரு ஆசிரியராகவும் செயலாளராகவும் மட்டும்தான் இந்த நர்சரிக்குள்ள இருக்கும் வரையும் என்னுடைய கடமைகளை செய்வதற்கு இருக்கிறது. அதுக்கு வெளியில போன பிறகு யாராவது உதவிகள் கேட்டால் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். அதற்கிடையில் தலைவர் சொன்ன மாதிரி ஒரு ஆசிரியரை எடுப்பதற்குரிய தேவை இருக்கிறது. நான் இருக்கும் காலத்திலே அடுத்த ஆசிரியரை பயிற்சி சரியான ஒரு முறையில முன்வழிக்க வழிவகுக்க வேண்டிய தேவையும் இருக்கிறது. அதனுடைய பிள்ளைகள் தொகைக்கு ஏற்பவும் நாங்கள் செயற்பட வேண்டியிருக்கிறது. இப்ப கடந்த காலங்களில் 25 பிள்ளைகளை வைத்து சமாளித்து செயற்பாடுகள் செய்ததுதான். ஆனால் பேச்சுத்திறன் கேள்வித்திறன் குறைபாட்டோட கொஞ்சம் பிள்ளைகள் வந்தாலும் கொஞ்சம் பிள்ளைகள் அதிகமான பேச்சுத்திறன் கேள்வியோட வரும்போது எங்களுக்கு சமாளிக்க முடியாமல் அவருடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாது. அவர்கள் கேட்டா சில நேரம் யோசிச்சு தான் நாங்கள் பதிலளிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இல்லை. அதிகமாக ஆசிரியர்கள் எல்லாரும் நீங்களும் பார்த்துருக்கீங்க. அவர்களுக்கு விளக்கப்படுத்துற அளவுக்கு எங்களுக்கு நேரம் காணாமல் இருக்கிறது. நாங்கள் அதை கேட்டு போட்டு பதில் கூறாமல் விளக்கக்கூடிய சந்தர்ப்பமும் இல்லை, விட மாட்டார்கள். அது திரும்பி அவங்க கேள்விக்கு பதில் கொடுத்துட்டா நாங்கள் போக வேண்டியது. ஆனால் அதனுடைய வயது இப்பதான் 3 வயது முடிந்திருக்கிறது. அப்படி வேகமான ஒரு செயற்பாட்டோட பிள்ளைகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவைக்கு ஈடு கொடுக்கக்கூடிய மாதிரி எங்களுக்கு ஆசிரியர்கள் ஆளுநரையும் தேவைப்படுகிறது. இந்த ஆசிரியரை எடுக்கிறதுக்கு நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஓஎல் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், ஏஎல் இருக்கணும், அதற்கு பிறகு முன்பள்ளி டிப்ளமா செய்திருக்கணும், ஆங்கில டிப்ளமா செய்திருக்கணும், கம்ப்யூட்டர் எம்எஸ் முடிச்சிருக்கணும். அப்போ அவ்வளவு முடிச்சுதான் முன்பள்ளியே இருக்கலாம். அப்போ இதுக்குரிய தகவல்களையும் நாங்கள் ஆசிரியர்களை தேட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதை விட அர்ப்பணிப்பு என்பது மிகவும் முக்கியமான ஒரு ஆசிரியர் தொழிலில் மற்ற தொழில்களை கூட செய்ய முடியாது. அது எல்லாரும் உணர்ந்தது. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறோம். அடுத்தது இந்த முன்பள்ளியில 2022ஆம் ஆண்டு தான் பொதுநிலைகளில் பதிவு செய்யப்பட்டது. அதை பதிவு செய்வதற்கு ஊன்றுகோலாக நின்றவர் திரு பரந்தாமன் புலவன். அவர் தலைவராக இருந்த காலத்தில் தான் அவர் அதை பதிவு செய்திருந்தார். அதன் பிற்பாடு நிதிவர் சேர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்தது. அப்போது நான் செயலாளராக எல்லாரையும் கூப்பிட்டு அழைத்து கூட்டம் வைத்த போது எல்லாரும் உறுதியளித்திருந்தார்கள் தாங்கள் செய்வதாக. ஆனால் பரந்தாமன் புலவன் வந்து மோசிக்கீரன் சிவராஜன் மோசிக்கீரன் என்பவருடன் கலைத்த போது அவர் உடனடியாக 30 லட்சம் தருவதாக ஒப்புக்கொண்டபடியால் நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லியிருந்தோம் அந்த நிதி போதும், அதனால மற்றவர்களிடம் நாங்கள் நிதி திரட்டாமல் அந்த நிதியை மட்டும் நிலையான வைப்பில் வைத்திருக்கிறோம். 24 வட்டியில் அந்த வட்டி 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 16ஆம் தேதியோட முதிர்வடையுது. அதற்கு பிறகு அந்த வட்டியை கொடுத்து ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்கு அதை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். அடுத்தது 2025ஆம் ஆண்டு முன்பள்ளி நடைமுறை கணக்கு தான் இந்த ஆசிரியர்களுடைய சம்பளத்துக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதில் வைத்தியர்களுடைய விவரம் நலன் விரும்பிகளாக புலவன் 30,000, திரு காண்டீவன் 20,000, தனஞ்சினி 20,000, ராஜேந்திரன் 30,000, மா கலானந்ததுனி 16,000, ஸ்ரீ மனதரஞ்சன் 20,000, ஸ்ரீ சதீஷ்குமார் 30,000, திரு புலவன் 20,000, பிரணவன் 30,000. அடுத்து பெற்றோர்கள் முன்பள்ளியில் பிள்ளைகள் படிக்கும் போது பெற்றோர்கள் செய்த அன்பளிப்பு கடந்த வருடம் ராஜா தினேஷ்குமார் 15,000, ஸ்ரீகாந்தன் ஸ்ரீ சங்கீதனன் 25,000, சிவபாலசுந்தரலிங்கம் பிரபானந்தகுமாரன் 15,000, கவேந்திரன் பிரேமானந்தன் 30,000, மணிவாசன் திருவன் 25,000, சச்சிதானந்தன் மணிவதனன் 20,000, முருகையா குமரசிவம் 10,000, கேதீஸ்வரன் ரத்னம் 15,000, கௌரிபாலா கன்னிசானந்தன் 5,000. 2026 பாடசாலை சென்ற பிள்ளைகளின் பெற்றோர் எல்லோரும் இணைந்து 13,500. இவ்வளவு நிதியும் கடந்த வருடம் நடைமுறை கணக்கு வைத்திருக்கின்றார்கள். ஆசிரியர்களின் சம்பளமும் ஊழியர் சம்பளாக நிதியும் செலுத்துவதற்காக. இதிலே ஊழியர் நம்பிக்கை நிதியத்தை மட்டும் திரு முல்லை பரமேஸ்வரன் அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய தனிப்பட்ட பங்களுக்காக செய்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த நிதி பங்களிப்பு செய்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து எங்களுடைய முன்பள்ளி மேலும் சிறப்புற இயங்குவதற்கும் மேலும் வளர்ந்து செல்வதற்கும் உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பை எதிர்பார்த்து விடைபெறுகிறேன். நன்றி.
எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானை வேண்டி என்னைய இந்த நிகழ்விற்கு தலைமை தாங்கும் தலைவர் மாமைத்த குழு தனஞ்சியன் அவர்களே, இம்முன்பள்ளியினுடைய ஆசிரியர்களே, முன்பள்ளியினுடைய நலம் விரும்பிகளே, இன்றைய இந்த நிகழ்வினுடைய கதாநாயகர்களாக இங்கே வைத்திருக்கின்ற இந்த பாலகர்களே, பெற்றோர்களே, அனைவருக்கும் மதிய வணக்கம். மக்களை முன்பள்ளியினுடைய 2026ஆம் ஆண்டுக்கான கால்கோள் விழாவும் கண்காட்சியும் சந்தையும் 3 நிகழ்வுகள் இங்கே ஒரே நாளிலே மிகவும் சிறப்பாக இங்கே ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. ஒரு தரமான முன்பள்ளி என்பது குழந்தைகளினுடைய ஆரோக்கியமான உடல் மன சமூக வளர்ச்சிக்குரிய தேவைப்பாடுகளை பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாக சூழலை உருவாக்குவதே முதன்மையானதாம். அந்த வகையிலே இந்த முன்பள்ளியினுடைய பிரதான கூறுகளாக 4 விளங்குகின்றன. பௌதிக சூழல், சமூக சூழல், உளவியல் சூழல், கற்றல் சூழல் என 4ஆக இங்கே வகைப்படுத்தப்படுகிறது. பௌதிக சூழல் என்னும் பொழுது ஒரு பாதுகாப்பான வகுப்பறை, விளையாட்டு முற்றம், ஒரு சுத்தமான குடிநீர் வசதிகள் அங்கே உள்ளடங்குகின்றன. சமூக சூழலை எனும்போது சகபாடிகளுடன் பழகுதல், பகிர்ந்து உண்ணல், இந்த ஆசிரிய மாணவர்களுடைய ஒரு நட்புறவு. இந்த உளவியல் சூழல் என்னும் பொழுது ஒரு பயமற்ற, ஒரு சுதந்திரமான, அன்பான ஒரு சூழலை குறித்து நிற்கிறது. கற்றல் சூழல் என்னும் பொழுது விளையாட்டு பொருட்கள், கதை புத்தகங்கள், வண்ணம் தீட்டுதல், பாடலுடன் கூடிய விளையாட்டு கற்றல். இங்கே இந்த கற்றல் சூழல், முன்பள்ளியினுடைய கற்றல் சூழல் இவ்வாறுதான் அதை வகைப்படுத்தப்படுகிறது. இந்த வகைக்கு ஏற்ற வகையிலே இந்த வடமராட்சி பிரதேசத்திலே ஒரு சிறந்த ஒரு முன்பள்ளியாக இந்த புட்களை முன்பள்ளி விளங்குகின்றது. மேலே இந்த முன்பள்ளியினுடைய மாணவர்கள் எண்ணிக்கை 45ஆக இங்கே காணப்படும். 2 ஆசிரியர்கள் இந்த 45 மாணவர்களுக்கும் இந்த முன்பள்ளியினுடைய செயற்பாடுகள், அதாவது கற்றல் செயற்பாடுகள் அல்ல, ஒரு தரம், ஒரு பாடசாலைக்கு மாணவர்களை அங்க உள்வாங்கும் பொழுது அவர்களுக்குரிய அந்த செயற்பாடுகளை வழங்குகின்ற ஒரு நிறுவனமாக இந்த முன்பள்ளி அமைகின்றது. 2027ஆம் ஆண்டு இந்த முன்பள்ளி ஒரு பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்படுகின்றது. அங்கே தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. விளையாட்டு சேர்ந்துடன் கூடிய கற்றலைத்தான் அங்கே வலியுறுத்தப்படுகின்றது. 2026ஆம் ஆண்டு தரம் 1 புதிய பாடத்திட்டத்திலே தரம் 1 முதலாம் தவணை வரையும் எந்த விதமான எழுத்து செயற்பாடுகளும் அங்கே இடம்பெறும். தரம் 1 முதலாம் தவணை வரையும் செயற்பாடுகளை முதன்மைப்படுத்தியதாகத்தான் அவருடைய பாடத்திட்டம் அங்கே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. மாணவர்களுடைய எதிர்கால கல்வி உலகுக்கு ஏற்ற வகையிலே
கல்வி மறுசீரமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டு அங்கே நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே இன்றைய இந்த முன்வரையினுடைய ஒரு நிகழ்வு அல்ல, 3 நிகழ்வுகளை ஒருங்கே இங்கே மிகவும் சிறப்பான முறையில் இங்கே நடாத்தி இருக்கின்றார். ஆரம்பத்திலே இங்கே வழங்கப்பட்ட வரவேற்பு உரை மும்மொழிகளிலே அமைந்திருந்தவை மிகவும் பாராட்டுக்குரியது. அது மட்டுமல்லாமல் இங்கே 11 நிகழ்வுகள், சொம்பு நடனம், காவடி நடனம், கோப்பிலை நடனம் உட்பட இந்த சிறார்களுடைய 11 நிகழ்வுகளும் மிகவும் நேர்த்தியான முறையிலே அவர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டு இங்கே மேடையேற்றப்பட்டிருந்தது, மிகவும் பாராட்டுக்குரியது. அது மட்டுமல்லாமல் இங்கே கல்வி கற்கின்ற எல்லா மாணவர்களும் 43 மாணவர்களும் இந்த நிகழ்விலே பங்கு பெற்று இருந்தமை மிகவும் சிறப்புக்குரியது. உண்மையிலே ஒரு வீட்டிலே 2 பிள்ளைகள் வீட்டிலே இருந்தால் இந்த 2 பிள்ளைகளையும் இந்த சனி ஞாயிறு 2 நாட்களிலேயும் நாங்கள் அவர்களை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது என்பது மிகவும் ஒரு கடினமான செயற்பாடாக அமைகிறது. ஆனால் இங்கே 2 ஆசிரியர்கள் 43 பிள்ளைகள், அதாவது பாடசாலை கல்வி என்னும் பொழுது அது 6 வயதுக்கு மேற்பட்டதாக அமைகின்றது. இங்கே 4 வயதுகளுக்கு உட்பட்ட பிள்ளைகள் வீட்டிலே இருந்து 2வது அம்மாவாக இங்கே முன்வரை ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள். அந்த 43 பிள்ளைகளையும் அரவணைத்து அவர்களுடைய தேவைகள், அவர்களுடைய விருப்பங்கள், அவர்களுடைய இயலாமைகளை இனங்கண்டு அவர்களை ஒரு விதித்து செய்கின்ற ஒரு பாடசாலை கல்விக்கு ஏற்ற வகையிலே அவர்களை ஒரு தயார்படுத்துகின்ற ஒரு இடமாக இந்த முன்வழி அமைகின்றது. அதற்கு இந்த புட்டளி முன்வழி நிலையத்திலே மேலே இங்கே நடைபெற்ற நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, கலை நிகழ்வுக்கு அடுத்து இங்கே ஒழுங்கு செய்யப்பட்ட கண்ணாட்சி நிகழ்வு, பிள்ளைகளுடைய கைப்பணி ஆக்கத்திறனை அங்கே பறக்காட்சி நிற்கின்றது. கழிவுப் பொருட்களை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஆக்கங்கள் மிகவும் சிறப்பான முறையிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் ஆசிரியர்களால் இந்த மாணவர்கள். அது மட்டுமல்லாமல் இங்கே இருக்கின்ற வகுப்பறை சூழல், அது உட்புற சூழலாக இருக்கலாம், வெளிப்புற சூழலாக இருக்கலாம், மிகவும் மாணவர்களுக்கு ஒரு கவிநிலை, ஒரு கவர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே கவிநிலையாக இங்கே காணப்படுகின்றது. இந்த மாணவர்களை நாம் இந்த நிகழ்வுகளின் போது அவதானித்த விடயம், எந்த விதமான மேடை கூச்சங்களும் இன்றி மிகவும் துணிச்சலாக தங்களுக்கு வழங்கப்பட்ட செயற்பாடுகளை மிகவும் சிறப்பாக இங்கே செய்து முடித்தனர். அவ்வாறு சிறப்பாக இந்த நிகழ்வுகளை செய்வதற்கு இந்த ஆசிரியர்கள் அவர்களுடைய அர்ப்பணிப்பான சேவை என்பது உண்மையிலே பாராட்டப்பட வேண்டியது. அடுத்து சண்டை, சிறுவர் சண்டை இங்கே ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. சிறுவர் சண்டையும் பிள்ளைகளுடைய வழிகாட்டல் கேட்ப, ஆசிரியருடைய வழிகாட்டலுக்கு ஏற்ப அந்த சிறுவர் சண்டை மிகவும் அமைந்திருந்தமை மிகவும் பாராட்டக்கூடியது. மிகவும் சொல்ல போனால் இந்த நிகழ்வுகளுடைய நேர முகாமைத்துவம் மிகவும் ஒரு சிறப்பாக இருக்கின்றது. சிறந்த ஒரு திட்டமிடலுடன் கூடிய ஒரு நல்ல ஒரு நேர முகாமைத்துவத்தின் கீழே இந்த முன்வழியினுடைய கட்டமைப்பு இங்கே காணப்படுகின்றது. இந்த கட்டமைப்பினை ஆசிரியர் தனது உரையிலே குறிப்பிட்டது போல பலப்படுத்த வேண்டும். உண்மையிலே அவர்களுடைய அவர்களுடைய அர்ப்பணிப்பான சேவை என்பது இப்பொழுது ஆசிரியர் சேவையிலே அறிந்து கொண்டு போகின்றது. இருப்பினும் அர்ப்பணிப்பான சேவையினூடாகத்தான் ஒரு சிறந்த மாணவ சமுதாயத்தை நாங்களால் கட்டியெழுப்ப முடியும். அந்த வகையிலே அவர்களுடைய 2 வருடங்களிலே இந்த முன்பள்ளி
மணிவிழா காண இருக்கின்றது. இன்னும் 2 வருடங்களே கிட்டத்தட்ட என்னுடைய ஆசிரியர் என்னை அணுகிய போது நான் கேட்டேன், 18 வருடங்களாக இங்கே கல்வி கற்கின்றார் என்று சொன்னார். கிட்டத்தட்ட 2 தசாப்தங்களாக இங்கே இந்த மாணவர்களை இங்கே வழிபடுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். மாணவர்கள் தங்கள் கல்வியிலே மட்டுமல்லாமல் நல்ல இணைவான விதான செயற்பாடுகளிலே நல்ல ஒரு ஆளுமை கொண்ட ஒரு மாணவ சமுதாயத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அதனை நாம் நமது பாடசாலைக்கு இந்த முன்வழியில் இருந்து வருகின்ற அந்த மாணவர்களிடமிருந்து நாங்கள் கண்டுகொள்கின்றோம். அந்த மாணவர்கள் ஏனைய பார்த்து ஒரு சிறந்த ஒரு ஆளுமை மிக்கவர்களாம். கற்றலில் மட்டுமல்லாமல் விளையாட்டு மற்றும் முனைவாட விதான செயற்பாடுகளில் ஒரு சிறந்த ஆளுமை மிக்கவர்களாகவும் விளங்குகிறார்கள். அத்தோடு அந்த கீழே வந்த அப்புறம்தான் நான் சில ஆய்வு செய்தேன். உண்மையிலே இங்கே வருகின்ற அந்த மாணவர்களுடைய வரவு ஒழுங்கு என்பது உங்களுக்கு அங்கே ஒரு பெரிய தாக்கத்தை உண்மையிலே சிறந்த ஒரு வரவு ஒழுங்கை இந்த மாணவர்கள் அங்கே பேணிக் கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறு ஒரு நல்ல ஒரு கட்டமைப்புக்குள்ளே இதனுடைய முன்வழி நடைபெற்று செல்கின்றது. உண்மையிலே காய்க்கிற மரத்துக்குத்தான் கல்லறி விழும் என்பது போல நல்லாக செயற்படுகின்ற அந்த நிறுவனங்களுக்குத்தான் பல்வேறு வகையான விமர்சனங்களும் செயற்பாடுகளும் வந்து கொண்டிருக்கும். அது எல்லாவற்றையும் நிறுவண்டு இதனுடைய உங்களுடைய பெற்றோர் இந்த முகாமைத்துவ குழுக்கள் ஒன்றிணைந்து இந்த வடமராட்சியை ஒரு சிறந்த ஒரு முன்வழியாக மேலும் வளர வேண்டும் என இந்த சந்தர்ப்பத்திலே வாழ்த்தி என்னையும் இந்த நிகழ்ச்சிக்கு பிரதம விருந்தினராக அழைத்தமையிட்டு இந்த முன்வழியினுடைய முகாமைத்துவ குழு மற்றும் முன்வழி நிர்வாகம் பெற்றோர்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி எனது தலைமை உரையினை நிறைவு செய்கின்றேன். சரி சாமி இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க சார். வாங்க சார், போயிட்டு இங்கே பாருங்க சாமி, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. வாங்க தம்பி, இங்கே பாருங்க தம்பி, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க தம்பி, இங்கே பாருங்க தம்பி. வாங்க இங்கே பாருங்க தம்பி. வாங்க தம்பி, இங்கே பாருங்க சார், இங்கே பாருங்க. ஜுவரா இதுவரை பரிசுகளை வழங்கிய தம்பி, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. தம்பி, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க தங்கச்சி. நவலேஸ்வரன் அப்படியா இங்கே பாருங்க தங்கச்சி, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. சரி தங்கச்சி, இங்கே பாருங்கம்மா, தங்கச்சி இங்கே பாருங்க. சரி இங்கே பாருங்க, மோடி கொண்டு தங்கச்சி, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க தங்கச்சி, இங்கே பாருங்க. இங்கே பாருங்க, மோடி கொண்டு இங்கே பாருங்க தங்கச்சி, இங்கே பாருங்க. இல்லைங்க, இங்கே பாருங்க தங்கச்சி. வாங்க நீங்கள் பாருங்க தங்கச்சி, இங்கே பாருங்க தங்கச்சி, இங்கே பாருங்க. இல்லைங்க வாங்க தங்கச்சி, இங்கே பாருங்கம்மா. வாங்க அப்படி இங்கே பாருங்க, இங்கே பாருங்க தங்கச்சி, நில்லுங்க. சரி அப்படி திரும்புங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க தங்கச்சி, திரும்புங்க.
இங்கே பாருங்க, இங்கே கேமரா பாருங்க தங்கச்சி வாங்க வாங்க இங்கே பாருங்க தம்பி, இங்கே பாருங்க இங்கே பாருங்க தம்பி, தம்பி இங்கே பாருங்க பண்ணி சரி வாங்க இங்கே பாருங்க தம்பி இங்கே பாருங்க தம்பி, இங்கே பாருங்க வாங்க தம்பி, இங்கே பாருங்க சரி வாங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க தம்பி வாங்க தம்பி, இங்கே பாருங்க வாங்க இதுவரை கருத்துக்களை தம்பி, இங்கே பாருங்க இங்கே பாருங்க தம்பி தண்ணியில் போட்டு இங்கே பாருங்க தெரிவித்துக் கொண்டு வாங்க ராஜேஷ் குமார் நிகாஸ் தம்பி, இங்கே பாருங்க தம்பி இங்கே சரி இங்கே பாருங்க தங்கச்சி, இங்கே பாருங்கம்மா இங்கே பாருங்க இஸ்ரானா தங்கச்சி, இங்கே பாருங்க இங்கே பாருங்க வாங்க வாங்க மாணவர்களுக்கான வாங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க ஆராய்ச்சி பெரினா தங்கச்சி, இங்கே பாருங்க இங்கே பாருங்க சரி இங்கே விடுங்க